வணக்கம் சொந்தங்களே. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிகா 740 டிராக்டரில் ரீப்பர் மாட்டி சோளத்தட்டை இருக்கிறாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். சிசி பார்த்தீங்கன்னா 2780 சிசி வரும். 2000 ஆர்பிங்க. 3 சிலிண்டர் இன்ஜின் தான். இன்டர்நேஷ்னல் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க, சோனாலிக்காவோட ஓன் இன்ஜினுங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. சவுண்டு வந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதில் ஹைலைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து புல்லட்டோட சைலன்சர் வந்து போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பாத் ஏர் ஃபில்டர் தாங்க வரும். வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களில் வளைக்க பிடிக்க பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ரீப்பர் ஓட்டும்போது இருக்கிற ரிஸ்க்கான விஷயமே பார்த்தீங்கன்னா வயலில் வந்து எதுவும் இருக்கக்கூடாதுங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா கல்லோ இல்லை ஏதாவது சின்ன சின்ன மரமோ இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா ரீப்பரை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதே மாதிரி அவர் ஓனர்கிட்ட பேசின வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் போடலாமா ரோப் போடலாமான்னு கேட்டேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரோப்பு தான் பெஸ்ட்டுன்னாரு. ஹைட்ராலிக் போட்டு நம்ம ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் வந்து ஏதாவது கல் வருதுன்னா ரீப்பர் வந்து மேலே தூக்காதுங்க, அப்படியே கல்லோடு அடித்து செதறிட்டு போயிடும். இதே ரோப் மெத்தட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரீப்பர் மேலே ஏறி இறங்கிருங்க. அதே மாதிரி பாரத் ரீப்பர் தான் வந்து ஃபேமஸுங்க. ஸோ ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கம்பெனி போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து அறுக்கிறது வந்து பாரத் ரீப்பரில் வராதுங்களாமா. உங்களுக்கு ரீப்பர் விட்டு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா தட்டு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா நீண்டு நிற்குங்க. நம்ம அருவாலில் அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒண்டை வந்து அறுப்போம். பட் ரீப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மிச்சமாக தாங்க இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக்குன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மாடு கட்டி அதையே மேய்க்க விடுவாங்க. ஸோ ஒரு சிலர் அப்படியே ஓட்டிடுவாங்க. ஸோ ரீப்பரில் இது ஒரு சின்ன ட்ராபேக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஞ்சத்தட்டு அறுக்கக்கூடிய ரீப்பரும் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வண்டிக்கு வர மாதிரியே வரும் முன்னாடி. இது பார்த்தீங்கன்னா நேராக இருந்தால் மட்டும்தான் அறுக்க முடியும். சாஞ்சுது அப்படின்னா கஷ்டங்க, அறுக்கிறது கஷ்டமாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா வயலை சுற்றி விலா மாதிரி போடணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வயல் சுற்றி வர மாதிரி விலா போடணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வயலோட 2 பக்கமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எதுவும் நம்மளால் வளைச்சி ஓட்டிட முடியாது. கரெக்டாக விலா மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்ட முடியும். பைப்பு ஆமாம் இருக்குது. ஸோ ரீப்பர் ஓட்டுறப்ப கஷ்டமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலில் ஏதாவது இருக்குதா, பைப்பு இருக்கா இல்லை கல் இருக்கான்னு பார்த்து முதல்ல கேட்டுக்கணுங்க. ஸோ ஏன்னா வந்து ரொம்ப சிக்கலான வேலை. டேமேஜ் வந்து அதிகமாகும். ரீப்பர்லேயும் டேமேஜ் வரும், பைப்பும் உடஞ்சதுன்னா செலவு தாங்க. ஸோ அதனால் ரீப்பர் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா விவசாயிக்கிட்ட வயலில் ஏதாவது இருக்கான்னு கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டுங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் பவர் ஸ்டேரிங் இருக்கிறது நல்லாயிருக்கும் என்னோடய இது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ரீப்பர் வெயிட்டாக இருக்கும்போது ஸ்டேரிங் வந்து டைட்டாக தெரியுங்க. ஸோ ரீப்பர் வந்து ஒரு ஆவரேஜான இதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நல்ல ஹெவியான ரீப்பர்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் டைட்டாக தெரியும். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறுக்கும்போது காற்றடிச்சாலும் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அறுக்க போவையில் தட்டு ஒரு பக்கம் சாஞ்சு கிடக்கும். காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாஞ்சிருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத டைம்னா ஓகே நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினச்சிக்கலாம். இதே காற்று அடிச்சிது அப்படின்னா காற்று அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து விலா போடணுன்னு சொல்கிறாங்க. எந்த கீரில் இங்கே போட்டு ஓட்டுவீங்க? எந்தெந்த கீரு? 1000னா ஐபஸ் போட்டுக்கலாம். சரி. 540னா லோ டாப் ஓட்டுது. ஓ
எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அதே மாதிரி ரீப்பர் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கவனித்த வரைக்கும் சைடு கியர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, ஓட்டுறவங்களுக்கும் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். சென்ட்ரு கியர் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு போடுறது கொஞ்சம் இதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற கியர் ரேஷியோ 540 ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா லோ டாப்புங்க. இதே 1000 RPM இருந்து ஓட்டுனீங்க அப்படின்னா ஹை ஃபஸ்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி கியர் ரேஷியோவில் ஓட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிட்டு அந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துடுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டைம் மிச்சமாகுங்க. ஒரே இடத்துல எடுத்து இது பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா அழகாக வெலா மாதிரி போட்டு வந்துடுவாங்க. ஓட்டலாம், நார்மல் ஸ்டேரிங்கில் ஓட்டலாங்க. பட் என்னதான் இருந்தாலும் கம்ஃபர்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போத்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் போட்டால் தான் ஓட்டுறதுக்கு ஆளே கிடைக்குது. பட் இருந்தாலும் ஓகே தான் இதில் ஓட்டுறது. நல்லா தாங்க போகுது, வண்டி திணறல. 42 HP கேட்டகரி நல்லா தான் போகுது. ரீப்பருக்கு அப்போ வந்து 42 HP கேட்டகரி ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸோடு தான் இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் சொல்லியிருக்காருங்க. ஓனர்கிட்ட கேட்டேன், ஒரு 2.5 லிட்டர் வந்து சொன்னார். விலை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக அங்கேருந்து வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஃபுல்லாக வந்துடுவாங்க. வந்துட்டு திரும்ப இப்படியே ரிவர்ஸ் போய்
திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜிலிருந்து ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் ஓட்டுவாங்க. நம்ம உழவு ஓட்டுற மாதிரி டக்கு டக்குன்னு வளைய மாட்டாங்க. அங்கேருந்து வந்தாங்கன்னா ஃபுல்லாக இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் போய் அப்புறம் இந்த பக்கம் இருந்து போவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இப்போ பாருங்கள் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து நான் இனிமேல் புதுசாக ரீப்பர் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைடு கீர் இருக்க வண்டியை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கீரில் வந்து அடிக்கடி வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நார்மலாக உழவு ஓட்டுற மாதிரி போட்டுட்டு விலை சுற்றி சுற்றி வந்துட்டு கடைசியாக ரிவர்ஸ் வரும்போது தான் கீரை யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் ரீப்பர் ஓட்டும் போது அப்படி கிடையாதுங்க. கீரில் வந்து கை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா சைடு கீர் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்குது, என்னால் வந்து நல்ல பட்ஜெட் போட்டு பவர் ஸ்டேரிங்கோடு எடுக்க முடியும்னா எடுக்கலாம். ஏன்னா பவர் ஸ்டேரிங் இதுக்கு அவசியம் கிடையாதுங்க. நார்மல் ஸ்டேரிங்கில் நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. பவர் ஸ்டேரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் கிடைக்கும். மற்றபடி எல்லாமே ஓகேங்க. அதே மாதிரி 740 எடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக ஓட்டலாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி எந்த திணறல் எதுவுமே கிடையாது. மைலேஜ் பார்க்கும்போதே 2.5 லிட்டர் போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மைலேஜுமே ஓகே தான். நல்ல ஒரு ஆவரேஜான மைலேஜ் தான். ரீப்பர் பொறுத்த வரைக்கும் நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிளேடு கட் ஆகலாம், இல்லை பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருங்க. நடுவில் வயலில் ஏதாவது கல் கில்லு பட்டு பார்த்தீங்கன்னா வளையும். அதனால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரீப்பரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வயல் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து முடிச்சிருவாங்க. அதனால் நம்ம வந்து கிளம்புற வேலையை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் எப்பயும் போல் எனக்கு என்ன தெரியுதோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.